இறுதியாக நம்மளுடைய விழாநாயகர் நாவலாசிரியர் திரு நிகேஷ் அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாவல் குறித்து பேசின உமா மேம், நான் முதல்ல உமா மேம்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தலைவலிக்குன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் ஒரு டேப்லெட் இருக்கும். டாக்டர் கிட்ட போனால் ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போனால் மட்டும் உடனே சரியாயிடும். ஆனால் அதே மாத்திரை தான். அந்த மாதிரி தான் உமா மேம். யாருக்காச்சும் எழுதணும்னு ஆசை எதனா தோணுச்சுன்னா டைரெக்டாக உமா மேம் கிட்ட வந்துடுங்க. அவங்க கொடுக்குற அந்த வார்த்தைகள் அது நல்லா இருக்கோ இல்லையே, நான் எப்போனாலும் வாரத்தில் ஒரு வாட்டி போய் பார்த்துருவேன் அவங்கள. அவங்க பேசுகிறதுலே நம்ம எழுதணும்னு தோணும். இல்லை நம்ம எவ்வளோ சோகமாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக நம்மளை வச்சுக்கணும்னு தோணும். அந்த மாதிரியான பேசிகிட்டே இருப்பாங்க. நான் நாவல் எழுத ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் இன்னும் 20 நாவல் 30 நாவல் எழுதிட்டு அதுக்கு அடுத்த நாவல் எழுதுறதுக்கு இவங்ககிட்ட கேட்டால் மாதிரி அவங்க அவ்வளோ ஊக்கம் கொடுத்தாங்க. பரவாயில்ல எழுதுக்கண்ணா, எழுது சொல்லும், நீ எழுது. நானே மறந்துட்டேன் ஆக்சுவலாக எழுதலாமா. ஆக்சுவலாக எழுதுறதுக்கு முன்னாடி அவங்கள மீட் பண்ணது அவங்க தான் எனக்கு பார்க்கும்போதெல்லாம் எழுதிட்டியா, முடிச்சிட்டியா, எவ்வளோ பேஜ் வந்துட்டுருக்க. அப்போ எனக்கு தோணுச்சு, ஓ நம்மளை இவ்வளோ நம்புகிறாங்க இந்த மேம். அப்போ இவங்க அந்த அந்த தூண்டுதல் இருந்ததில்ல, அது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி லயோலா காலேஜில் நிறைய பேர் இப்போது நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உமா சக்தி, உமா பார்வதி, கவிஞர் உமா, இது எல்லாமே ஒரே பேர் தான். அவங்க தான். உங்களுக்கு தெரியாது, மணிரத்னம் அவங்க டைரக்டர் மணிரத்னம் அவங்கக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தினமணியில் கிட்டத்தட்ட 7 வருஷமாக மேம் 7 வருஷமாக ஒர்க் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸில் காட்டிக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு கவிதை எழுதுனா கூட அவங்களோட கவிதை புக்குங்கெல்லாம் வாட்சிங்கெலாம் தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அவங்க எழுதின கவிதைகளை விடவும் நம்ம கவிதை பெருசாக சொல்லுவாங்க, அது அழகாக சொல்லுவாங்க. நம்மளுக்கே ஐயோ நம்ம எழுதுந்து இவ்வளோ அழகாக இருக்குதா, அது நல்லா இருக்காது, அது வேறு சில விஷயம். ஆனால் நம்மளையே அது பெரிய உணர்ச்சி பொங்க ரசிக்க வைப்பாங்க நம்ம ரைட்டிங்கு. இப்போ கூட நான் வரும்போது ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம். நான் என் ஃபோனில் இருக்க இந்த ஃபோட்டோ யார் தெரியுதான்னு சும்மா கேட்டேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கவங்க அது தெரியாதா, பின்னாடி மால்கம் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கு, அது அவங்களுக்கு தெரியாதா. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அது மால்கம் எக்ஸ்ன்ட்டு. ஆனால் நான் அதை எப்படி சந்தோஷப்படுவேன்னா, நான் சொல்லி கேட்கணும் அவங்க, அதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐயோ தெரியலையே சொல்லுவாங்க. அவதான் நான் சொல்லுவேன், மேம் இது மால்கம் எக்ஸ் அப்படின்னும் ஓ அப்படியா. அந்த இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரொஃபஸருக்கும் இருக்க அந்த பாண்டிங் தினமும் க்ரியேட் பண்ணுவாங்க. நிமிஷத்துக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த நாவல் எழுதும் போது எனக்கு பெரிய பெரிய ஒரு ஊக்கம்னா அது உமா சக்தி மேம் தான், உமா பார்வதி மேம் தான், கவிஞர் உமா தான். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு அவங்க இப்போ ப்ரொஃபஸர் ஆகிட்டாங்க மேம் தான் சொல்லணும். இல்லை நான் சென்னைக்கு 2 பேரை தான் பார்த்து வியந்திருக்கேன். 2 பேர். ஒன்று டெல்லியில் இருக்கார், அவர் டெல்லியில் இருக்கார். தீபேஷ்னு ஒருத்தர், உங்களுக்கு நிறைய MSW படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நான் இன்னொருத்தவங்களை பார்த்து வியந்தேன்னா ராஜேஸ்வரி. இவங்க 2 பேரும் கஷ்டப்படுற ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப 2 பேரும் டெடிக்கேட்டடான ஆள். அதனால தான் அவர் ஒருத்தர் டெல்லியில் இருக்கார், ஒருத்தர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. இல்லை அவங்க நிறைய பேசுவாங்க, நான் எதிர்பார்த்தேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரொம்ப கலாய்க்காத. அவங்க என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தா கூட ஒரு சிரிக்கிற ஸ்மைலிஸ் மட்டும் தான் இருக்கும், வேறு டெக்ஸ்டே கூட இருக்காது. நாங்கள் 2 பேரும் மாற்றி சிரிச்சுட்டு அந்தளவுக்கு என்னை கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் நான் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கேன். ஆனால் ராஜேஸ்வரி அவங்க மேம் கிட்ட பழகும்போது நம்ம சாதாரண பழகிடவே முடியாது. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணால் எதுக்கு ஃபோன் பண்ணால் தான் சாப்பிட்டியா தூங்கினேன்னு எதுவுமே கேட்கக்கூடாது, அப்படின்னா கட் பண்ணிடுவாங்க. கேஸ் எனக்கு வேலை இருக்குன்னு அப்புறம் கால் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க எந்த கான்டாக்டுமே அந்த மாதிரி நண்பர்கள் யாரும் பேச மாட்டாங்க. அப்போ அவங்களோட டைம் எப்படி வச்சுருக்காங்க நான் வேல்யூ பண்ணிப்பேன். எப்போவுமே ஃபோன் பண்ணால் இது மட்டும் தான் சொல்லுவேன். ப்ரீவியஸாக இவங்களோட ஒர்க்கை நான் ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க சோஷியல் வாட்சில் இருக்கும்போது அந்த கருத்தியெல்லாம் நான் அதுக்குள்ளே போகல. பட் ஆனால் அவங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தாங்க அந்த ஒவ்வொரு வேலைகளுக்குள்ளேயும். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அதை நான் மொத்தமாகவே அக்செப்ட் பண்ணிப்பேன். அவங்க உண்மைன்னா அதை வெளிப்படையாக உடைச்சிருவாங்க. நிகேஷ் தப்பு, நீ பேசக்கூடாது. என்கிட்ட பெருசாக அது மாதிரி சொன்னதில்லை. ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணாங்க இது தப்புனா, ஆனால் நான் அதை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த ரிவ்யூ சொல்லும் போதும் நான் அதை மொத்தமாகவே ஏற்றுக்கிறேன். அதில் சின்ன சின்ன
குறைகள்னால் நான் அதுதான் திருத்திக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன். ரொம்ப நன்றி ராஜேஸ்வரி. அப்புறம் சக்தி மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நான் ரொம்ப பெருசாக மேம் கிட்ட பழகினதில்லை. பட் ஆனால் மேமை சுற்றி இருக்க நிறைய மனிதர்கள்கிட்ட நான் நிறைய பழகியிருக்கேன். அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி உமா மேம் வந்து ஒரு பெரிய ஒரு புத்தகமோ சுற்றி அவங்கள பற்றி அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் மேம். அது பர்சனல் ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லக்கூடாது தான். பட் ஆனால் அவங்க வந்து அம்பேத்கர் காலேஜிலேருந்து லோயலா காலேஜுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது. அந்த ஜேர்னி சொல்லும் போது இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்களா அப்படிக்கும் பெரிய வியப்பாக இருக்காது. தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னால் நீங்கள் இந்த கதையோடு அதை கேட்டு போயிடுவீங்க, வியந்துட்டு போயிடுவீங்க. பட் ஆனால் அவங்க ஒரு குடும்ப சூழ்நிலை இருந்து அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே லோயலாக்கு வரத்துக்கு. ஸோ அதை கேட்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாச்சு, மரியாதையும் அதிகமாக கூடிருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை பற்றி பேசினது வந்து எனக்கு ரொம்ப தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெருமைன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். பட் இருந்தாலும் அது வந்துடுது. ரொம்ப சந்தோஷமாகவும் நீங்கள் பேசுனது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் மோகனா நான் வந்து எப்பவுமே பளிச்சுன்னு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிடுவார். எனக்கும் ரீசெண்டாக அதை நான் வந்து பழகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஆட்கள் கூட நான் பெருசாக பழக மாட்டேன். பழகுனா இல்லைண்ணா, ஆனால் அப்படி இல்லை. நான் உமா மேம் மாதிரி காளீஸ்வரன் சார் மாதிரி ஆட்கள்கிட்டயே நிறைய வளர்ந்துட்டேன். அவங்கக்கிட்டே அவங்க என்னை வந்து நான் ஏதாச்சும் ஒரு குப்பை போட்டால் கூட எவ்வளோ அழகாக போட்டான்டா, அது எவ்வளோ அழகாக எடுத்துட்டான்டா, என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே. அந்த மாதிரி ஆட்கள் கூட நான் பழகிட்டேனா. ஆமாம், காளீஸ்வரன் சார் பயங்கரமாக வர்ணிப்பார். அவர் இப்போ இருந்தால் கூட அதை உட்காந்து பயங்கரமாக வர்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் பழகினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு அதை நான் அடுத்ததாக இப்போ உமாமெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து திருத்திக்கணும் நீ சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு இப்போ ரைட்டிங் ஸ்டைலில் நிறைய மாற்றணும், நிறைய படிக்கணும். இப்போ நீங்கள் முன்னாடி கேட்கும்போது கூட அந்த அந்த வேங்கவேல் குறித்த அந்த டாக்குமெண்ட்டை படித்தேன். ஆக்சுவலாக நான் படித்ததுக்கப்புறமா எனக்கு இன்னும் ஒரு தயக்கமாக இருந்தது, முன்னாடியே படிச்சிருக்கலாமோ, இல்லை நம்ம நிறைய தேடல போல். இப்போ எனக்கு ஒரு ஏக்கமாகவே இருந்தது. அதை நான் அந்த இடத்துல நான் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் இப்போ நான் வந்து பொன்னேரி லேண்டை பற்றி எழுதுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி யாராச்சும் எழுதியிருக்காங்களா நிறைய? ஆமாம், அது லேண்டை பற்றி பெருசாக இதுவரையும் நான் கேட்டவர் யாரும் எழுதலை. பெருசாக வாஸ்கோட காமா ஏதோ குறிப்பு மட்டும் வச்சுருக்காங்க, கேள்விப்பட்ட அது இன்னும் உண்மையாக போயின்னு தெரியல. சார் இப்போ நான் அடுத்தது நான் அதை தேட போவேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்களுடைய அந்த நீங்கள் சொன்னீங்களா அது அடுத்தடுத்து திருத்திக்கணும். உண்மை தான், நீங்கள் சொல்லாமல் ஏதோ இது புகழ் பாடிட்டு போயிட்டீங்கன்னா நானும் இதுதான் அப்படின்னு ஏன்னா எனக்கு ஏர்லி ஸ்டேஜில் வந்து இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன்னா எனக்கு யாருமே சொல்லி கொடுத்ததில்ல. நானாக போவேன், ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வருவேன். உமாமாங்கிட்டே எனக்கு 2 பேரும் தான் வந்தானா ஒன்று காளீஸ்வரன் சார் கிட்டே அவரும் சொல்லவே தேவையில்ல, பெருசாக எதுனா சொல்லிடுவார். ஆமாம், உமாமம் கிட்ட சொன்னேன்னா உமாமம் அதுக்கு மேலே ஒரு பிச் பண்ணிடுவாங்க. அப்போ இதுதான் டாக்குமெண்ட்ரி நானாக நினச்சிக்கிட்டு இருப்பேன். அவங்க வந்து எதுக்கு அது டாக்குமெண்ட்ரியான்னு கூட, ஆனால் அது டாக்குமெண்ட்ரியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அதுக்குன்னு வரதெல்லாம் எல்லாத்தையுமே நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் இதுவரையும் கொஞ்சம் என்னை அப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் அப்படியே வளர்ந்துட்டேன், எதுவுமே கற்றுக்கல, ப்ராப்பராக கற்றுக்கல. சிலம்பத்தை தவிர்த்து நான் வேறு எதுவும் ப்ராப்பராக கற்றுக்கல. இப்போ நான் ஒரு கட்டுரை எழுதுறேன்னா கூட நானாக நிறைய கட்டுரைகளை படித்து தான் எழுதுவேன். இப்போ நான் மேம் கிட்டே போகிறேன்னா, மேமோ இல்லை யார்கிட்டே போனால் நீ தான் ஆல்ரெடி நல்லா தானே எழுதுகிறேன், உனக்கு எதுக்கு நான் சொல்லித்தரணுன்னுருவாங்க. மேம் மட்டும் இல்லை, என் கூட சுற்றி இருக்க எல்லாருமே எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசை. இப்போது நான் எதுக்கு போனாலும் இப்போ நான் யார்ட்டாவது ரைட்டிங் யாருனா பேசினா கூட யாருனா ஆஸ்பைரிங்காக வராங்கன்னா கூட உட்காந்துப்பேன். எப்படி எழுதுகிற, ஸ்டார்டிங் எப்படி எழுதுகிற, லீடு எப்படி கொடுக்குற, எண்டு எப்படி முடிக்கிற, நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் உனக்கு ஆல்ரெடி தெரியுதுறான்னு சொல்லி நான் புறக்கணிச்சிடுறாங்க. ஏன் அப்படி எதுனா தோற்றத்தை நான் ஏதாச்சும் உருவாக்கி வச்சுருக்கேனான்னு எனக்கு தெரியல. இன்னொரு நான் அதை அழிச்சிக்கிட்டே இருக்கேன். அதை அழிச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரியாதுடா, எனக்கு தயவு செஞ்சு சொல்லித்தாங்கடா, எனக்கு அது ப்ராப்பராக கற்றுக்கணுண்ணா, அப்போ தான் நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதனால் ப்ராப்பராக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமானது, என்னோடய டேர்னிங் பாயிண்ட் மாதிரியே நான் வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் வசந்த், ஆக்சுவலாக நீங்கள் 4 பேருக்கும் இவன் எதிர்மாறான ஒரு ஆள். என்னோடய ஸ்டூடெண்ட்டு. நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வந்தேன்னா அதை ரொம்ப மட்டமாக பேசுகிற ஆள் யாருன்னா இவன் தான்.
சமீபத்தில் அது மட்டமானா அவனோட லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு வந்தேன், அது ஓஹோன்னு பேசுகிறாங்க லாயலா. அப்புறம் எடிட்டர் லெலின் சார்லாம் பார்த்துட்டு, நீ எப்படி எழுதுன, இது கதை மாதிரி இருக்குது, இது டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இல்லை வேறு மாதிரி இருக்குன்னு அவர் பாட்டு புகழ்கிறார் ஒரு மீட்டிங்கில் பார்த்துட்டு. நான் நினச்சிக்கிட்டேன், அப்பா பாஷா படம் அந்த படம் எடிட்டர் இப்படி பேசுகிறேன், நான் தூக்கி வச்சுக்கிட்டு பெரிய இடத்துக்கு வந்துட்டேன். நம்ம இவனுக்கு ஒரு நாள் போட்டு காட்டினேன். ஒரு நாள் வீட்டில் போட்டு காட்ட சொல்கிறேன், ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு இதுலையே சொன்னோம். எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஆள். ஆனால் பார்க்க சாதாரணமான ஒரு ஆள். என்னை பற்றி சொல்லியே ஆகணும். நான் வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று படித்து பெரிய ஆள் ஆயிருங்கடா, என்னாச்சுன்னா ஏதாச்சும் படித்து பெரிய ஆள் ஆகிடுங்கடான்ட்டு புனேரில் இருக்க நிறைய மாணவர்கள் வந்து நிறைய தூண்டிக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் ஒரு கட்டத்தில் என்னட்டேன்னா, எல்லாருமே சினிமா சைடு போகும்போது எனக்கு ஒரு வருத்தமாகவே இருந்தது. அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் எடுக்குமே, அதுவரையும் நம்ம இவங்களை கட்டி வச்சுட்ருக்க முடியாதுன்ற நானாக தொழில் கல்வி சார்ந்து அனுப்பிச்சிட்டே இருந்தேன். இல்லை நீ இதை படி, இல்லை நீ இதை தான் படிக்கணும்னு சொல்லி நான் அவளை வற்புறுத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்கள கை மீறி விட்டுறக்கூடாதுன்னு என்ற எனக்கு பெரிய வருத்தம். வேறு எங்கேயாவது சினிமா சைடு போகிறதா அது பெரிய லாங் ப்ராசஸாக எடுக்க, அவன் அசிஸ்டண்ட் ஆகி பெரிய கேமராமேனாவோ இல்லை எடிட்டராகவோ டேரக்டர் ஆகிறது ரொம்ப வருஷங்கள் ஆடுது. அவனோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அவனால் பார்த்துக்க முடியல. அதனால் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இல்லைனா நான் இது இதை படிடா, MSW படிடா, இல்லை இது ஜேர்னலிசம் படிடா, ஈஸியாக நீங்கள் எதனா ஒரு ஒர்க்குக்கு போயிடலாம். அப்படி இருக்கும்போது நான் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், இல்லை நீ இதை படின்ட்டு. ஆனால் அவன் தெளிவாக சொன்னால், நான் BSc AI தான் படிப்பேன், இல்லை வேறு எதையும் படிக்க மாட்டேன். என்னுடைய மொத்த இதையும் உடைச்சது என்னோட ஆணவம்னு சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். ஆணவத்தை உடைச்ச ஆள் இவன் தான். இல்லை நான் இதுதான் படிப்பேன் அப்படி சொல்லி சென்னையில் முதல்ல இன்ட்ரோ ஆன காலேஜ், நியூ காலேஜில் தான் இன்ட்ரோ ஆச்சு அந்த கோர்ஸு. அங்கே போய் பேட்சாக சேர்ந்து இப்போது கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 3 வருஷமாக ₹1 வாங்காமல் KK நகர், அதாவது புனேரியிலேருந்து KK நகர் 2 ட்ரெயின், ஒரு பைக்கு, மொத்தம் 3 ட்ராவல் இருக்குது. இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. மழை வந்தால் புயல் வந்தால் எதுக்குமே காம்ப்ரமைஸ் கிடையாது. நான் சொல்கிறேனோ இல்லையோ, நான் ஒரு 2 நாள் கூட போயிருக்க மாட்டேன் 3 வருஷத்தில். ஒரு 5 வாட்டி வச்சுக்கோங்க, 10 வாட்டி. ஆனால் இந்த 3 வருஷமும் தொடர்ந்து அங்கே இருக்க ஸ்லம்மில் இருக்க மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து தம்பி வந்து சிலம்பம் பயிற்சி கொடுத்துட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் பொன்னேரியில் ஒரு கிளாஸ் இருக்குது, அங்கேயே போய் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருக்கான். கும்மிடிப்பூண்டி அங்கேருந்து ஒரு அக்காவுக்கு தெரியும், பிரியா அக்காவுக்கு 25 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும், சும்மா கிடையாது. அங்கே காட்டு பண்ணிகள் நரியெல்லாம் இருக்கும், எந்த அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும் மகாபுனியில். அவ்வளோ தூரம் வந்து தனியாக போயிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் சொல்கிற சாட்டர்டே சண்டே மட்டும், எவ்ரி வீக் டேஸு, ஐ மீன் மண்டே டு ஃப்ரைடே டியூஷன் எடுக்கிறான். ஈவினிங் 5 to 9 வரையும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு பேசிக்கிட்டுறதை தாண்டி, மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டதை தாண்டி, இது மாதிரி செயலில் இருக்கவங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அந்த மாதிரி செயலில் காட்டிக்கிட்டு இருக்க ஒரு நபர். அவர் வந்து என்னுடைய நாவல் குறித்து பேசினது வந்து என்னோடய பெரிய மகிழ்ச்சியாக நான் பார்க்குறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ன்றது தாண்டி அவன் இப்போ வளர்ந்துட்டான். இப்போ அவருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வசந்த். அதுக்கப்புறம் நான் நீலம்க்கு வந்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த நாவல் எழுதிட்டு நான் முதல் பிச் பண்ண இடமே நீலம் தான். அப்போ ரஞ்சித் அண்ணா கூட ஒருத்தவங்க இருந்தாங்க, என்னோடய ரூம்மேட்டு ஒருத்தவங்க, நான் பெயர் குறிப்பிட விரும்பல. பட் ஆனால் அவங்க எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. அப்போ நான் அதுக்காண்டி மதுரையில் நடந்த இலக்கை கொடுகை, தலித் இலக்கை கொடுகைகள்லாம் வந்திருந்தேன். பட் ஆனால் தெரிஞ்சது, அவங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சுது. ஓகே அப்படின்னு வரும்போது தான் நம்மளாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எல்லாேருக்கும் ஆஸ்பைரிங், யாரா சினிமாவுக்கு வரவங்களுக்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று கதை எழுதிட்டோன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு தான் ஹீரோ. அந்த மாதிரி நான் கதை எழுதினோடனே என்னோடய ஹீரோ வந்து காளீஸ்வரன் சார் தான். ஐயா நான் இது மாதிரி ஒரு புக்கு எழுதியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு புக்காக போட்டு கொடுத்துருங்கன்னு நான் எதுவுமே சொல்ல போனேன். அவர் பாட்டு பார்த்தாரு, இது படிக்கவே இல்லை, இவன் எழுதியிருந்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி அதை உடனே எடுத்துகிட்டு வந்தார். அப்போ வந்து அது மாற்று ஊடக மையம்ன்ற ஒரு அமைப்பு மூலிமா எடுத்துகிட்டு வந்தது. அது வந்து ஒரு ஃப்ரீ புக்கு தான், அது வந்து நீங்கள் QR கோடோட விற்க முடியாது. அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு நீ வேறு ஏதாச்சும் நல்ல பதிப்பகத்துக்கு போ. ஆக்சுவலாக இது அவ்வளோ சீக்கிரம் வரல, 2022 ஸ்டார்ட் பண்ணி 2023 முடித்தா 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷம் வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது எழுத. சாதாரணமாக எழுதலை, நிறைய எனக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. சாப்பாடுக்கு அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த எழுதும் போது நிறைய விஷயங்கள் நான் சொல்ல, அது சங்கடத்தை ஏற்படுத்து எனக்கு. ஆனால் என்னன்னா சாதாரணமாக எழுதலைன்றேன். அந்த வேங்கவேல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு.
சாப்பிடல, தூங்கல. மற்றவங்கள மாதிரி எனக்கு எப்படின்னு தெரியல. அங்கே போயிட்டு நான் 2 நாள் தங்கி, நானும் ராஜலக்ஷ்மி அங்கே 2 நாள் இருந்தோம். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுச்சு. அங்கே நான் தங்கிட்டு இருந்த அந்த 2 நாளில் அந்த ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா, அங்கே போன எந்த தலைவர்களுமே அவங்க வீட்டில் போய் தண்ணி வாங்கி கொடுக்கல, சாப்பிடல. அவங்க வீட்டு டம்ளரில் சாப்பாடல. கடைசியாக 3 மாதம் கழித்து போனேன். விசிக்கு முனைவர் தொல் திருமாவளவன் மட்டும்தான் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டாரு. ஆனால் நான் வந்து அவருக்கு எந்த அறிவு இருந்ததோ அதே அறிவு எனக்கு இருந்தது. நான் இங்கேருந்து லோயலாலேருந்து நான் கிளம்பும் போது ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறோம், போய் சாப்பிட்றோம். இது நடந்த இன்சிடெண்ட் 25 நாள் கழித்து நாங்கள் போகிறேன். எனக்கு இந்த அறிவு இருந்தது. ஏன்னா அவங்க வந்து இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ போன தலைவர்கள் யாருமே வந்து அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நான் போய் அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி கொடுக்கணும், சாப்பிட்ணும், முடிஞ்சால் அவங்க வீட்டில் நீ ஸ்டே பண்ணணுன்ற அந்த ஒரே இது வண்டி தான் போனேன். அதை தான் நானும் ராஜலக்ஷ்மியும் அங்கே போய் பண்ணோம். அவங்க முகத்தில் இருந்த அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து பார்க்கவே முடியாது. தண்ணி வாங்கி குடித்தோடனே அவங்களோட ஆனந்தத்தை வந்து விவரிக்கவே முடியாது, ரைட்டிங்ஸில் கூட விவரிக்கவே முடியாது. அவங்க எங்களுக்கு ஆக்சுவலாக கேட்கும்போது, தம்பி நீங்கள் பழகிட்டாங்க, சாப்பாடு வந்து உங்களுக்கு சொல்லிட்டோம்பா, ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் யாருன்னே தெரியாது, நாங்கள் ஒரு ஆர்டினரி மீடியா பர்சன்ஸ், ஆல்ரெடி நிறைய மீடியாலாம் போயிருப்பாங்க. ஆனால் அவங்க எங்களை அப்படி பார்க்கல, என்ன ராஜலக்ஷ்மியும். ஆனால் அவங்க போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்போ நான் மூஞ்சல் அடித்த மாதிரி சொன்னேன், உங்கள் வீட்டில் செய்கிறது இருந்தால் எனக்கு சாப்பாடு போடுங்க, இல்லைனா எனக்கு சாப்பாடு வேணாம். அப்படி பார்க்கும்போது ஒரு அக்கா, முத்துகிருஷ்ணன், அதில் ஒரு மெயின் விக்டம், அவங்க வந்து அழுதுட்டோன்னே போயிட்டு அவங்க கையில் ஏதோ ரசமும் ஏதோ கூட்டு பொரியல் பட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. அந்த சந்தோஷத்தை வந்து விவரிக்கவே முடியல என்னால். இன்றைக்கும் அது நினச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் எந்த தலைவரில் போய் அவங்க வீட்டில் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அன்டச்சபிள் பேசிட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். பட் ஆனால் அவங்களுக்கு ஏன் நம்ம புரிஞ்சிக்கல, எனக்கு இருக்கிற அந்த ஒரு இது கூட ஏன் மற்ற யாருக்குமே இல்லை அப்படின்னு கொஸ்டின் பண்ண தோணுச்சு. அதுதான் தாண்டி வந்து ஒரு நாவலாக வெளிவந்திருக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் சிந்தன் பதிப்பகத்துக்கு வந்து நான் பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஐயா வந்திருக்காரா தெரியல, நான் கூப்பிட்டுருந்தேன். மோகன் அண்ணன் கூட ஃபோன் பண்ணி இந்த நாவலை போட முடியுமான்னு நான் ஒரு நாள் கேட்டேன். ஆக்சுவலாக மோகன் அண்ணன் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது அந்த டைமு. மோகன் அண்ணன் ஆனால் அவர் எப்படி என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணார்னா, இப்படி தான் பேசினார். அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒரே வார்த்தை சொன்னார், தம்பி நமக்குன்னு ஒரு இது இருக்குடா, நம்ம மக்களுக்காண்டி வேலை செஞ்சிட்ருக்கோம், அந்த கதைகளை பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் நம்ம கட்டாயமாக போட்டுடலாம். இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகள். நான் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் அவங்ககிட்ட ஃபோனில் பேசினேன், ஞாபகம் இருக்கா, மறந்துட்டுருக்கீங்க, வானவில் கொடுத்து நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு 4-5 பப்ளிகேஷன்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கும்போது ஒரு 50,000, 40,000, 25,000 கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. இது அவ்வளோதான் போல், நம்ம ரைட்டிங் மேலே இருக்க அந்த இதுவே போயிடுச்சு. அது அந்த யாராச்சும் எழுத வரேன்னா கூட தயவு செஞ்சு எழுதாதப்பா, போய் படிக்கிற வேலையை பாரு, அந்த சொல்கிற அளவுக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். நிறைய வரம்பாடெலாம் கூப்பிட்டு ராஜலக்ஷ்மிலாம் செத்து போச்சு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இது இப்படி ஆயிடுச்சு, இவங்க இப்படி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, ராஜலக்ஷ்மியை சொல்லிச்சு, நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன், ஒரு 40,000 ஏற்பாடு பண்ணுறேன், நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் சடனாக ஒரு கால், அதுவும் ஒரு நண்பர் கோகுல்ன்ற நண்பர் மூலிமா தான் அது நடந்தது. நிகேஷ், நீங்கள் இல்லை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அது வரும். நிறைய பேர்கிட்ட அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருங்க, பரவாயில்ல, அவங்க எப்படி நான் டீக்ரேட் பண்ணால் கூட பரவாயில்ல, இல்லை அதை காரி துப்புனா கூட பரவாயில்ல, மற்றவங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தேன். நாவல் எழுதியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நாவல் எனக்கு அனுப்புங்க. அப்படி அனுப்புனேன். அவர் உடனே படிச்சுட்டு நல்லாயிருக்கு, நான் உனக்கு சிந்தனுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன், சிந்தனில் கட்டாயமாக போடுவாங்க. சிந்தன் போகும்போது ஒரே வார்த்தை சொன்னார், மாதவத்தோட தம்பி அவர் சொல்லிட்டா மறு பேச்சே கிடையாது, நான் போட்டுருவேன். அவர் எவருன்னு எனக்கு ரொம்ப மாதங்கள் கழித்து தான் தெரியும். ஏன்னா ரெஃபர் பண்ணுறாருல, அவர் யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் 3 மாதம் கழித்து தான் மோகனானந்த் தான் அவர்கிட்ட கேட்டு இவர் தானே அந்த தோழர்னு சொல்லி அப்படி தான் மீட் பண்ணேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எப்படியாச்சும் உங்கள் நாவல் அந்த நல்ல ரைட்டிங் எந்த எப்படின்னு தெரியல, உடனே ஏதாச்சும் போய் சேர்ந்துரும்னு சொல்கிறேன். அப்புறம் நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காளி சுண்ணையா மிக முக்கியமான காரணம். நான் அது எந்த ஸ்டேஜ் போனாலும் மறக்காமல் விட மாட்டேன். ரொம்ப நன்றி. அப்புறம் சந்துருவனாக்கு பெரிய நன்றி. ஆமாம்,
ஆனால் நீங்கள் சாரி வந்த டீ அதெல்லாம் அண்ணன் பிஹெச்டி ஸ்காலர், எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்தது அந்த டீ காஃபிலாம் கொடுக்கும்போது. ரொம்ப அந்த ஒரு ஈகோ இல்லாமல் தம்பிக்காண்டி பண்ணிங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். நானும் உங்களுக்காண்டி அதை வச்சு இந்த மாதிரி ஏதாவது பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு கேமரா அந்த டிவிக்காலேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, தயவு செஞ்சு மீட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ கொடூரமானவனாக இருந்தேன். நான் இது எல்லாருக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ நான் ஓப்பன் பண்ணல, நான் ஸ்கூல் டைமில் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணேன்ட்டு. நம்ம இதை மால்கம் எக்ஸை படித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மறைக்கவே கூடாதுடா, இதெல்லாம் வந்து ஒரு இலக்கியம் மாதிரிடா. இல்லை, அதுவும் வெளிப்படும். ஒவ்வொரு வாட்டியும் நான் மால்கம் எக்ஸை படிக்கும்போது நம்ம பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது. அவர் பண்ண பார்க்கும்போது நம்மளாம் பண்ணது தப்பே இல்லை. மால்கம் எக்ஸை படிக்கும்போதெல்லாம் என்னுடைய உண்மைகள்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு ஏதாச்சும் விட்டேன்னா ஆமாம் சாரி அவர் ஒரு பிளாக் பண்றாரு. என்னன்னா சோஷியல் அங்க போயிட்டு ரொம்ப சமீபத்தில் மைண்ட்ஸ் ஆஃப் தி சார்பா ரோஹித் ரிமெம்பரிங் என்னன்னா அதை பதிவே பண்ண முடியல, யாருமே வரல, எந்த யூடியூப்பும் வரல, வந்தவங்களும் அதை எடுத்து போடல. இவர் வந்தாரு, இவரை நான் கூப்பிட கூட இல்லை, இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அங்கே பங்கெடுத்த எல்லாருக்கிட்டையும் ஒரு ரொம்ப அழகாக அந்த பதிவுகள்லாம் வந்து பங்கேற்பாளர்கிட்ட பேச்சாளர்கிட்ட வாங்கி அதை அழகாக போட்டார். நீலம் பண்பாட்டு மையம் நடத்தின மார்கழி மக்களுக்கு இன்னைக்கு இந்த புக் ரிலீஸ் அவரே ஃபோன் பண்ணிக்கிட்டாரு, நான் கூப்பிடவே இல்லை, அவரே ஃபோன் பண்ணிக்கிட்டு எத்தனை மணிக்கு நானே வந்துடுவேன், காசும் வாங்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு, எப்படிதான் பிழைக்கிறாருன்னு தெரியல. ஆனால் வந்து வராரு, பதிவு பண்ணுறாரு, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சொல்றாரு. உண்மையிலே விக்கி பாயிண்ட்ஸ் உண்மையாக தான். அவரும் நாவல் ரீச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன், அவர் போட்ட வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகி. ஆமாம், உண்மைதானா? அந்த அந்த ஆமாம். அப்புறம் என்னை வேறு அந்த புக்கை வேறு நிறைய பேர், இந்த ஸ்பாட்டகஸ் நான் அதை பேசியிருந்தேன். ஸ்பாட்டகஸும் ஆமாம், அது ஆக்சுவலாக வேங்கை நெறி ஒரு 20 புக்கு போயிருக்கோன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவரோட யூடியூப்பில் வெளியே வந்த வீடியோ தான். உங்களோட ஒர்க்கை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ, தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி ஏதாச்சும் நிகழ்ச்சின்னா நமக்குன்னு ஒருத்தர் இருக்கார், விக்கி பாயிண்ட்ஸ், ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி விக்கி ப்ரோ. இதையும் நீங்கள் போட்டுருவீங்க நம்புகிறேன். இது போட்டு இன்னும் அதை நிறைய ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ரீல்ஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்க, அதனால் நிறைய ரீச் ஆகி வேங்கை நெறி வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருந்தது. வேங்கை நெறி வாங்கின ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் வருத்தம் கேட்டுக்கிறேன். அப்புறம் என்னோடய நண்பர் நவ்யா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுக்கு அவங்களும் என் கூட இருந்து நிறைய வேலை பார்த்தாங்க. அப்புறம் தாரகை, அவங்களுக்கும் சட்டக்கல்லூரி மாணவி, என்னுடைய தங்கை, நண்பரும் கூட, தோழரும் கூட, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட தொகுப்பு வந்து அருமையாக இருந்தது, ரொம்ப நன்றிகள். வேறு யாராச்சும் விட்டுண்ணா? அப்புறம் அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. மயிலுன்னு ராஜ் அண்ணா ரொம்ப நன்றிண்ணா வந்ததுக்கு. அப்புறம் என் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே. நேற்று நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், இங்கே வருவாங்களா, ஆட்கள்லாம் வருவாங்களா, ஏன்னா யாருக்கு ஃபோன் பண்ணாலும் இன்றைக்கி முகூர்த்தம் வர முடியாது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப திகைச்சு போயிருக்கேன், ஏன்னா நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களோட நேரங்களை வந்து நான் வந்து எனக்காண்டி செலவழிச்சிட்ருக்கும் போது ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு அறிவிப்போடு நான் முடிச்சுக்கிறேன்.
நான் திமிரியல் அமைப்பு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நான் வந்து 15 வருஷமாக சிலம்பம். ஓகே ஒரு 2 மினிட்ஸோட முடிச்சுக்கிறேன். திமிரியல் சிலம்பம் அகாடமின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணது. நான் 15 வருஷமாக அந்த சிலம்பம் ஃபீல்டில் இருக்கேன். நீங்கள் அண்ணன் கூட கேட்டாங்க எப்படி எழுதுனீங்கன்ட்டு. நான் 15 வருஷமாக அந்த சிலம்பம் ஃபீல்டில் இருந்ததுனால அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்க நிறைய கிராமங்களுக்கு போகிற எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. குறிப்பாக அவங்களுக்கு கல்யாணத்துக்கு சிலம்பம் பண்ண அந்த மாதிரி வீட்டு நிகழ்ச்சிகள் கூப்பிடுவாங்க. அப்படி 2 நாள் அந்த மாதிரி தங்குற சூழல் கிடச்சி. ஒவ்வொரு கிராமத்துலேயும், எல்லா கிராமம்னு சொல்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் குறிப்பாக ஒரு 4-5 கிராமம் அந்த மாதிரி தங்குற ஒரு வாய்ப்பு கிடச்சி. அதுலேருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நிறைய மாநிலங்களுக்கும் போனேன். அங்கேருந்தும் நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து லோயலாலே 7 வருஷமாக சிலம்பம் டீச்சராக இருந்தேன். சென்னையில் இருந்த நிறைய கல்லூரிகளில் நான் சிலம்பம் டீச்சராக இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட சில நடிகைகளுக்கு வந்து சிலம்பம் டீச் பண்ணியிருக்கேன். இதில் 90% வந்து நான் அதை ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது குறிப்பாக சொல்லணும், ஒரு 7 இடத்துல நாங்கள் ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ KK நகர், இப்போ இந்த கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, அப்புறம் வேறங்கடா புளியந்தோப்பு, இந்த மாதிரி நானே மறந்துடுறேன். இப்போ இன்னொரு கிளாஸ் வேறு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள் கிடையாது. இப்போது களத்துக்கு போகிறோம். களத்தில் போய் வெறும் சிலம்பம் மட்டும் சொல்லித்தரல. அங்கே யாராச்சும் +2 முடிச்சிருந்தா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னோடய மாணவர்கள் தருண், இந்த வசந்த், இவங்களுக்கெல்லாம் தெரியும். யாராச்சும் +2 முடித்தா உடனே அவனுக்கு சென்னை கூட்டிகிட்டு வந்து அவனை ஏதாச்சும் ஒரு NGOவில் சேர்த்து அவனை படிக்க வைக்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலையை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். நான் ஏன் அதை சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நான் பெருசாக மேடைகளில் வந்து பேசிட்டு ஏதோ போகிற போக்கில் அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. தொடர்ந்து களத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சல எங்கள் மேலே எவ்வளோ விமர்சனங்கள்லாம் இருக்கட்டும், அதை நான் ஏற்றுக்குவேன். எனக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நான் ஏற்றுக்குவேன். இல்லைனா அதை உதாசீனத்தை படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். என் வேலை என்ன, மாணவர்களை வந்து அரசியல் படுத்துறதும் அவங்கள கல்வி நிலையங்களை நோக்கி வர வைக்கிறதும். அந்த வேலையை வந்து நான் 7 வருஷமாக கண்டினியூவாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த அமைப்பை ஆரம்பித்து 5வது வருஷம் தொடங்குது. இந்த வருஷம் வர மே மாதம் வந்து நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம், 10 டேஸு. நான் இந்த மேடையை வந்து நான் அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். 10 நாளும் இலவசமாக அதை சாப்பாடு போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக கற்றுக்க வேண்டிய சிலம்பமை வந்து குறிப்பாக அமைப்புகளில் அரசியல் சமூகம் சார்ந்து அம்பேத்கரிய, மார்க்சிய, பெரியாரிய இயக்கங்களில் ஒர்க் பண்ணுற, அதாவது அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிற ஆட்களை தேர்ந்தெடுத்து, ஏன்னா அவங்க போராட்ட களங்களில் இந்த மாதிரி சிலம்பமோ பறையோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்கள நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறோம். அவங்க வந்து அந்த கேம்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கற்றுக்கிட்டு போய் அதை நீங்கள் எங்கே வேணால் டீச் பண்ணலாம். அந்தளவுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அந்த கேம்பில். ஸோ அந்த கேம்ப் வந்து நாங்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அதை அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம். தயவு செஞ்சு அதில் வாய்ப்புள்ள தோழர்கள் வந்து கலந்துக்கிட்டு பயன்படுத்துக்க நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.